அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/8/2025 ஆடி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி பகல் 1:12 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. கேட்ட நட்சத்திரம் பகல் 11:23 வரை, பின்பு மூல நட்சத்திரம். மரண யோகம் பகல் 11:23 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று ஏகாதசி, கரிநாள், தனிய நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் உத்தமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று பகல் 11:23 பிறகு 9ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் காலை வேளையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பொருட்தேக்கங்கள் இன்றி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக நிதானமாக இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியனும் 2இல் குருவும் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று பகல் 11:23 பிறகு சந்திரனானவர் 8ஆம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் உத்தமம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்பட முடியும். ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 3இல் செவ்வாய், மதியத்திற்கு பிறகு 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள்.
எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்போது குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5 சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ஒரு சிலருக்கு தூர பயணமும் அதன் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3 சந்திரன் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், 1, 2 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிகவும் உத்தமம். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 10 செவ்வாய், 12 மற்றும் 1ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வீண் விரயங்கள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 7இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், 6இல் சூரியன் புதன், 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன், 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கடந்த கால சோதனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.